வாலி ஒரு பாட்டு எழுதினாரு எம்ஜிஆருக்கு. அரச கட்டளைன்னு ஒரு படம். ஒரு புரட்சி வீரன் அராஜக ஆட்சி எதிர்த்து போராடுகிறான், பாடுகிறான், சண்டையிடுகிறான், கலைக்குழுவை சேர்த்து அந்த கலை பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறான். ஒரு நடன மகள் ஆடுகிறாள், வீரன் வாழ் சுழற்றி கொண்டு பாடுகிறான். ஒரு பாட்டு. வாலி பாட்டு எழுதிட்டு எம்ஜிஆர் ஷூட்டிங்ல இருந்தாரு. ஏன்னா வாலி பாட்டோட வந்துட்டீங்களா? பாட்டை படிச்ச உடனே எம்ஜிஆருக்கு வந்த கோபம் கொஞ்ச நஞ்சம் இல்லையா. அப்படி கோபிச்சு நான் பார்த்ததில்லைன்னு சொன்னார் வாலி. ஏன்? முகம் ஏற்கனவே எம்ஜிஆர் முகம் சிவந்த முகம், ரோஜா பூவுல குங்குமம் அடிச்ச மாதிரி அந்த சிவந்த முகம் மேலும் சிவந்து போச்சான். என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது? என் பொழப்ப கெடுக்க பார்க்கிறீரா? உங்ககிட்ட இருந்து வாழ்த்து வரும்னு பார்த்தா வசை வருது. இப்படியா பாட்டு எழுதுறது? எடுத்துட்டு போயா. என்ன நீ எழுதிட்டேன், போயா எடுத்துட்டு போயா. போயிட்டாரு. அடே, இவ்வளவு நீங்க வாலியை கோவிச்சதே இல்லை. அப்படி என்னன்னு எழுதிட்டாரு. என்னையா பாட்டு எப்படி எழுதியிருக்காரு? ஆண்டவன் கட்டளையின் முன்னாலே உன் அரச கட்டளை என்ன ஆகும் எழுதியிருக்காரு. ஆண்டவன் கட்டளை சிவாஜி படம் நடந்துகிட்டு இருக்கு, அரச கட்டளை எம்ஜிஆர் படம் நடந்துகிட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணாரு? அராஜகம் செய்கிற அரசனை பார்த்து எழுதுறாரு. ஆண்டவன் தான் எங்களுக்கெல்லாம் அரசன், நீ யார்ங்கிற பொருள்ல நல்ல பொருளில் தான் எழுதியிருந்தார் வாலி. ஆண்டவன் கட்டளை முன்னாலே உன் அரச கட்டளை என்ன ஆகும், ஆண்டவன் உன்னை வீழ்த்தி விடுவான் என்று பொருள்பட எழுதியிருக்கிறார் வாலி. ஆனால் நிலைமை வேற. ப்ரொடக்ஷன்ல என்ன இருக்குன்னு தெரியாதவன் போயிட்டா இருக்க முடியாதங்க. நிகழ்காலம் பூரா தெரியணும். நிகழ்காலம் எல்லாம் தெரிந்தால்தான் நிலைக்க முடியும். அப்ப ஆண்டவன் கட்டளை ஜெயிச்சிரும், அரச கட்டளை அவுட்டுன்னு சொல்றீங்களா? இனிமே இந்த பாட்டு எழுதக்கூடாது. முத்துக்கூத்தன் ஒருத்தர், அவர் கூப்பிட்டார். நாடோடி மண்ணில் சம்மதமான பாட்டு எழுதினவர் முத்துக்கூத்தன். அவர் ஒரு நாடக நடிகர். அவர் கூப்பிட்டு எழுதியார். அதுதான் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யாதெடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை, ஆடிவா. அந்த பாட்டு. ஆனானப்பட்ட வாலிக்கே காலின்ற நிலைமை வந்ததுன்னா மற்ற கவியர்கள் நிலைமை எங்களை போன்றவர்கள் என்ன ஆகும்? கவியரசர் கண்ணதாசனுக்கு அப்படி ஒரு வந்தது. ஊனமுற்ற கணவன், ஆறுதல் சொல்லுகிற மனைவி, கை ஊனம் கால் ஊனம் பாகப்பிரிவதை. சரோஜாதேவி மனைவி கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். என்னங்க, ஒரு கை ஊனமா போச்சுன்னா என்ன தப்பு? தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ எழுதினார். தமிழ் உலகத்தில் பிச்சு கிச்சு விமர்சனங்கள். தங்கத்தில் குறை இருந்தால் தரம் குறையத்தானே செய்யும். 24 கேரட்டு வேற, 22 வேற, செம்பு அதிகமாக கலந்தா அது வேற. தங்கத்தில் குறை இருந்தால் தரத்தில் குறையத்தானே செய்யும். தப்பா எழுதிட்டாரு. உன்னை கவிஞர் சொல்றாரு, நான் சரியாத்தான் எழுதுனேன், படி எடுத்தவன் பாட்டை கெடுத்துட்டான். என்னென்ன? தங்கத்திலே ஒரு குறைவு இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டு எழுதியிருந்தேன். 12 கிராம் 8 கிராமா இருந்தாலும் தங்கம் தங்கம் தான். அது 18 கிராம் தங்கம், அது 17 கிராம் ஆகி போச்சு. அளவு குறையுமே தவிர தரம் குறையாது. தங்கத்திலே ஒரு குறைவுன்னு எழுதியிருந்த அவர் குறை இருந்தாலும் எழுதிவிட்டாரு. பழி எம்ஏல வந்துடுச்சு. உதவியாளரை போய் கேட்டாங்களாம், அப்படியான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது குறை இருந்தாலும் சொன்ன. தமிழ் இப்படியெல்லாம் காப்பாற்றும்.